கொண்டா சிறந்த ரூபத்தை மாயா வைபவத்தினாலே பெற்றுக்கொண்டாள். அதாவது மாயை அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை உண்டு பண்ணி ஞானஸ்வரூபிணியான அம்பிகையானவள் அந்த மாயையிலே பிரவேசம் பண்ணி அப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதி என்னும்படியானதான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதி என்னும்படியான சக்தியோட்டே விளங்கக்கூடிய மிதுனத்ரயங்களை 3 மூர்த்தங்களை பகவதியானவள் பெற்றாள். லோகமாயானுபாவேன சாசூத மிதுனத்ரயம். மிதுனத்ரயம்ங்கிறது பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு லக்ஷ்மி ருத்ரன் ருத்ராணி. இந்த 3 மிதுனத்ரயங்களை பகவதியானவள் தன்னுடைய தேகத்திலிருந்து உண்டு பண்ணினா. மாயையின் பிரபாவத்தினாலே ஜெகன்மாதாவானவள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எனும்படியான 3 குணங்களை உண்டு பண்ணி சத்வகுணத்தினால் மகாவிஷ்ணுவையும் ரஜோகுணத்தினால் பிரம்மதேவனையும் தமோகுணத்தினால் ருத்ரனையும் அதுபோல அவர்கள் பத்னிகளாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி ருத்ராணி எனும்படியான சக்தி கூட்டங்களையும் ஜெகன்மாதா உண்டு பண்ணினா. அப்படி உண்டு பண்ணின உடனேயே விதிம் சர்காய சந்நிஷ்ய ஹரிம் பாலன கர்மணி அவ்யயாதிஷத் ருத்ரம் தேச்ச சக்ருயதா புனகா அப்படின்னு லோகத்தை உண்டு பண்ணக்கூடியதான காரியத்தை பிரம்மாக்கும் ரட்சிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஹரிம் பாலன கர்மணி காப்பாற்றக்கூடிய காரியத்தை விஷ்ணுவிற்கும் சம்ஹரிக்கக்கூடியதான காரியத்தை ருத்ரமூர்த்திக்கும் பகவதியானவள் அனுகிரகத்தை செய்து அந்த திருமூர்த்திகள் 3 பேரையும் அந்தந்த காரியங்களை பண்ணும்படியாக அவளுக்கு நியமித்தாள். அவர்களுடைய அம்பாளுடையதான ஒரு நியமனத்தின் காரணமாக கட்டளையின் காரணமாக திருமூர்த்திகள் பராசக்தியை நமஸ்காரம் பண்ணி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்ய தொடங்கினார்கள். அப்படி 3 தேவர்களை உற்பத்தி செய்த காரணத்தினாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு திரிகூட்டம். கல்பந்தோறும் பராசக்தியானவள் மும்மூர்த்திகளை உற்பத்தி செய்யக்கூடியதான காரணத்தினாலே அதஹா திரிகூட்டமித் யுக்தம் திரயானாம் மேலனஸ்தலம் அப்படின்னு 3 மூர்த்தங்களை உற்பத்தி செய்த காரணத்தினாலே அந்த 3 மூர்த்தங்களும் பராசக்தியிடமிருந்து உற்பவிச்சு வந்த காரணத்தினாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு திரிகூட்டம் அப்படின்னு பேரு. தேஷாம் அனுகிரகார்த்தாய சந்துஷ்டம் ஜெகதம்பயா த்ரயி தருஸ்வரூபேன சாநித்ய குருதேகதா. அந்த 3 மூர்த்திகளுக்கும் அனுகிரகம் செய்யறதுக்காக வேண்டி பராசக்தியானவள் அந்த 3 மூர்த்தங்களுக்கும் அனுகிரகத்தை செய்வதற்காக வேண்டி த்ரயி அப்படிங்கிற பதமானது 3 வேதங்களையும் குறிக்கிறது. அல்லது மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி எனும்படியான துர்கா பரமேஸ்வரியின் 3 வடிவங்களை குறிக்கிறது. த்ரயின்னா 3ன்னு அர்த்தம். பொதுவா த்ரயிங்கிறது 3 வேதங்களை ருக்கு யஜுர் சாமம்ங்கிற 3 வேதங்களை சொல்லறதா தான் அர்த்தம் பண்ணுவா. இவ்விடத்துல த்ரயிங்கிறது திரிபுர சுந்தரியினுடைய ஸ்வரூபத்தையும் அந்த திரிபுர சுந்தரியிடமிருந்து உற்பத்தியான மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதிங்கிற சண்டிகா பரமேஸ்வரியினுடைய 3 ரூபங்களை சொல்லறதுன்னு அர்த்தம் பண்ணிண்டு அந்த 3 ரூபங்களோட கூட்ட அந்த மலையிலே பகவதியானவள் எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய காரணத்தினால எதற்காக பிரகாசிக்கிறான்னு கேட்டாக்க பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் ருத்ரனுக்கும் அனுகிரகம் பண்ணறதுக்காக வேண்டி அவர்கள் அந்த காரியங்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாத நடத்துறதுக்காக வேண்டி அம்பாள் ஜெகன்மாதாவானவள் அந்த க்ஷேத்திரத்தில் திரிமூர்த்திகளுக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக வசிக்கிறா. அதனால அந்த க்ஷேத்திரத்திற்கு திரிகூட்டாச்சலம் திரிகூட்டம் அப்படிங்கிற நாமமானது விசேஷமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத விசேஷமா சொல்லியிருக்க. அப்போ திரிகூட்ட மலையிலே விளங்கக்கூடிய செண்பகாதேவியானவள் பிரத்யக்ஷ லலிதா மகா திரிபுர சுந்தரியே. யுகே யுகேச்ச மரியாதாம் உபாதாய சிவஹா ஸ்வயம் ஏகஸ்மின் ஏவ பிம்பேது மூர்த்தீனாம் ஹிருதயம் யதஹ தர்ஷயிஷ்யதி தத்தஸ்மாத் ஸ்தல ஸ்யாஸ்ய திரிகூட்டதா அத்ரேதிஹாசம் பூயோ அபிஷ்ருணு புத்திர மகாமதே அப்படின்னு சுகபிரம்மத்திற்கு சாட்சாத் வியாசர் சொல்றார். அப்படி பராசக்தியானவள் லோகத்திற்கு வேணும்படியான கட்டுப்பாடுகளை செய்து இந்த விக்கிரகத்தில் சைதன்யத்தை செலுத்தி ஸ்வயம் திரிமூர்த்தியாக தானே விளங்கக்கூடியதான காரணத்தினாலே அந்த மும்மூர்த்திகளை உற்பத்தி செய்தா கூட அந்த 3 மூர்த்திகளும் சாட்சாத் பராசக்தியினுடைய ஸ்வரூபமே அப்படிங்கிறத சொல்லறதுக்காக வேண்டி அந்த விக்கிரகத்திலே பராசக்தி அந்த விக்கிரகத்திலே பரிபூரணமா நிறைஞ்சு விளங்கக்கூடியதான காரணத்தினாலே செண்பகாதேவியினுடைய விக்கிரகம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. அந்த காரணத்தினாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு திரிகூட்டம்
அப்படிங்கிற நாமமானது விசேஷமாக ஏற்படுறது அப்படிங்கிறத விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்படி அந்த பராசக்தியானவள் அந்த க்ஷேத்திரத்தில் திரிகூட்டத்தினுடைய மத்தியத்திலே ஜெகன்மாதாவானவள் அதிசாநித்தியத்தோடே விளங்குறா. ஜெகன்மாதா உதும்பரன்கிற அசுரனை சம்ஹரிக்கிறதுக்காக ஆவிர்பவிச்சு வந்தாங்கிறத விசேஷமாக சொல்லியிருக்கா. அந்த உதும்பர சம்ஹாரத்துக்கு முன்னாடி இந்த ரிஷிகள் எல்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா பாருங்கோ. அது அடுத்த பிரவச்சனத்திலே நாம பார்க்கலாம். அதி விசேஷமா பார்வதி தேவிய ஸ்தோத்திரம் பண்றா. இந்த செண்பகா தேவிங்கிற வடிவமானது பராசக்தியான பார்வதிகளுடைய ஸ்வரூபம் தான். மும்மூர்த்திகளை பெற்றவள் சாட்சாத் பார்வதி தான். அந்த பார்வதி ஸ்தோத்திரத்தை அடுத்த பிரவச்சனத்திலே நாம விசேஷமா பார்க்கலாம். அப்படி அந்த திரிகூட்டாச்சலம் எத்தனை மகிமை வாய்ந்தது பாருங்கோ. ஜெகன்மாதா 3 வடிவத்துல இருக்கா. மலைக்கு மேல செண்பகா தேவியா இருக்கா. குற்றாலேஸ்வரர் கோவில்ல குற்றாலநாதர் கோவிலிலே குழல்வாய் மொழிங்கிற வடிவத்திலையும் தரணி பீட்டத்திலே பராசக்திங்கிற வடிவத்திலையும் 3 ரூபத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் பகவதி விளங்கரா. திரிகூட்டம்னு ஏன் பேர் வந்ததுன்னா ஆதிசக்தியானவள் மும்மூர்த்திகளை ஈன்ற க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால திரிகூட்டம்னு பேரு. மும்மூர்த்திகளை பெற்ற காரணத்தினாலே திரிகூட்டம்னு பேரு. அதுபோல 3 வேதங்களுடைய வடிவாக அம்பிகை விளங்கக்கூடிய காரணத்தினால திரிகூட்டம்னு பேரு. மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதிங்கிற 3 வடிவத்திலே ஜெகன்மாதாவானவள் விளங்கக்கூடிய காரணத்தினாலே அந்த செண்பகா தேவியே மகாகாளியா, மகாலட்சுமியா, மகா சரஸ்வதியா விளங்குற காரணத்தினால திரிகூட்டம் அப்படின்னு பேரு. அதே போல ஜெகன்மாதா தானே மும்மூர்த்திகளாக விளங்கி உலக கட்டுப்பாடுகளை செலுத்தக்கூடியவள்கிறத சூச்சகமா சொல்லக்கூடிய காரணத்தினாலே திரிகூட்டம்னு பேரு. தானுமாலையன் பூந்தொட்டில் அப்படிங்கிற பூந்தொட்டில் இன்னைக்கும் தரணி பீட்டத்திலே பராசக்தியின் சந்நிதியில விளங்குறதுன்னு சொல்லுவா. அப்படி அதனால திரிகூட்டம்னு பேரு. அப்படி இந்த திரிகூட்டாச்சலம் அப்படின்னு பராசக்தியினுடைய வடிவம் விசேஷமா விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. 2வது திரிகூட்டம்ங்கிற நாமத்தோட பாரத வருஷத்தில் அநேக இடங்கள்ல மலைகள் விளங்குறது. இந்த ஜம்மு காஷ்மீர்ல வைஷ்ணோ தேவி கோவில் இருக்கு பார்த்தேளா. அந்த வைஷ்ணோ தேவி கோவில்ல அந்த மலைக்கு திரிகூட்டம்னு பேரு. அதே போல மத்திய பிரதேசில மைஹர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் சாரதா அப்படின்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்திற்கும் திரிகூட்டம்னு பேரு. அதே போல திருக்குற்றாலத்துக்கும் திரிகூட்டம்னு பேரு. ஆச்சரியமாக 3மே சக்தி பீட்டம்தான். வைஷ்ணோதேவியும் சக்தி பீட்டம்தான். அதே போல பார்த்தோன்னு சொன்னாக்க மைஹர்ல சாரதாவும் சக்தி பீட்டம்தான். அதே போல இந்த தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடிய இந்த திருக்குற்றால க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய செண்பகாதேவி கோவிலும் தரணி பீட்டமும் சக்தி பீட்டமா விளங்குறதுங்கிறத தாமிரபரணி மகாத்மியமும் சொல்றது, திருக்குற்றால ஸ்தல புராணமும் சொல்றது. அப்படி சக்தி பீட்ட நாயகியா ஸ்ரீசக்கர ரூபினியா ஜெகன்மாதா வானவள் பிரகாசிக்கிற. அப்படி உதும்பர